இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அருமையான கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஏழை நாடோடி முதியவர் ஒருவர் ஒரு பெரிய மாளிகை முன்பு நின்று, வீட்டில் யார் கதவை திறங்கள், இன்று இரவு மட்டும் தங்குவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டார். குரலை கேட்டு வெளியே வந்தால் ஒரு பெண். முதியவரை பிச்சைக்காரன் என்று நினைத்து, அதெல்லாம் முடியாது, இடமில்லை, ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு என்று விரட்டினாள். முதியவர் அங்கிருந்து நடந்து ஒரு சிறிய குடிசை வீட்டுக்கு முன்பு போய் நின்று கதவை தட்டி முன்பு போலவே தங்குவதற்கு இடம் கேட்டார். ஒரு பெண் வெளியில் வந்து, வாருங்கள் ஐயா, இங்கு நீங்கள் தங்கிக் கொள்ளலாம். ஆனால் இது சிறிய இடம், அதனால் இங்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த முதியவரை வரவேற்று உபசரித்தாள் அந்த பெண். முதியவர் மிகவும் மகிழ்ந்தார். முதியவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்குள்ளே போனார். சுற்றுமுற்றும் பார்த்தார். அது ஒரு ஏழை குடும்பம். 2-3 குழந்தைகள் இருந்தார்கள். நல்ல துணிமணி கூட இல்லாமல் நைந்து கிழிந்து போனவற்றையே அந்த குழந்தைகள் அணிந்திருந்தார்கள். பிறகு அந்த பெண்மணி வீட்டிலிருந்த சொற்ப உணவை கொண்டு வந்து வைத்து அந்த முதியவரை சாப்பிடுவதற்கு அழைத்தாள். என்னிடம் கொஞ்சம் உணவு இருக்கிறது, நாம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று தான் கொண்டு வந்திருந்த பொட்டலத்தை அவிழ்த்து எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார் அந்த முதியவர். குழந்தைகளும் உண்டு மகிழ்ந்தனர். மறுநாள் பொழுது விடிந்தது. தன்னுடைய பயணத்தை தொடர்ந்த அந்த முதியவர் கிளம்புவதற்கு முன்பு அந்த பெண்ணிடம், நீ காலையில் முதலில் செய்ய தொடங்கும் வேலை மாலையில் இருட்டும் வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அந்த முதியவருக்கு விடை கொடுத்து விட்டு உள்ளே சென்ற பெண் குழந்தைகளுக்கு புது சட்டைகள் தைக்க விரும்பினாள். அவளிடம் கொஞ்சம் புது துணி இருந்தது. எல்லோருக்கும் போதுமா என்பது அவளுக்கு தெரியவில்லை. எனவே அளந்து பார்க்க தொடங்கினாள். அவ்வளவுதான். அளக்க அளக்க புது துணி வளர்ந்து கொண்டே போனது. அவளும் சளைக்கவில்லை. மாலை நேரத்திற்குள் துணி மலை போல் குவிந்து விட்டது. தேவையான துணிகளை மட்டும் வைத்துக்கொண்டு மிச்சத்தை விற்று பொருளீட்டி அதை கொண்டு நிம்மதியாக குழந்தைகளை வளர்க்க நினைத்தாள். அந்த பெண்மணி துணியை அளக்க பயன்படுத்திய கோல் பக்கத்து வீட்டு பணக்காரியுடையது. மாலை நேரத்தில் அவளிடம் கொண்டு போய் அதை திரும்ப கொடுத்தாள். கூடவே தன் வீட்டில் நடந்த அற்புதங்களை பெருமையாக சொன்னாள். அப்போதுதான் அந்த முதியவரை தான் விரட்டி அடித்தது அந்த பணக்காரிக்கு நினைவுக்கு வந்தது. அவரை தன்னுடைய வீட்டில் தங்க அனுமதிக்காமல் போனோமை என்று அவள் வருந்தினாள். இப்போதுதான் என்ன மோசம் போய்விட்டது என்று எண்ணிய அவள் தன்னுடைய குதிரை வண்டிக்காரனை அழைத்தாள். ஓடு ஓடு, உடனே போய் அந்த கிளப்பிச்சைக்காரன் எங்கேயாவது நடந்து போய் கொண்டிருப்பான், அவனை மறித்து வண்டியில் ஏற்றி நம்முடைய வீட்டுக்கு உடனே அழைத்து வா என்று அவனை விரட்டினாள். அதற்குள் கிழவர் நீண்ட தூரம் போய்விட்டார். அவரை அணுகிய வண்டிக்காரன், ஐயா, என்னுடைய எஜமானி உங்களை கையோடு அழைத்து வர சொல்லி வண்டி அனுப்பியிருக்கிறார் என்றான். முதியவருக்கு திரும்பி செல்ல விருப்பமில்லை. வருவதற்கு மறுத்தார். ஆனால் வண்டிக்காரனோ விடுவதாக இல்லை. ஐயா, என்னுடைய எஜமானி மிகவும் கோபக்காரி. நான் மட்டும் தனியாக திரும்பி சென்றால் என்னை வேலையை விட்டே நிறுத்தி விடுவாள். எனவே தயவு செய்து என்னுடன் வாருங்கள் என்று கெஞ்சினான். முதியவருக்கு பார்ப்பதற்கு பாவமாக இருந்தது. வண்டியில் ஏறிக்கொண்டார். பணக்காரி அவரை வணங்கி வரவேற்றாள். உள்ளே அழைத்து போனாள். சிறப்பாக அறுசுவை உணவுகளை வழங்கினாள். மிருதுவான பஞ்சு மெத்தை ஒன்றையும் விரித்து போட்டு, முதியவரே, இதில் நீங்கள் நிம்மதியாக படுத்து ஓய்விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். அதிகாலையில் துயிலெழுந்த அந்த முதியவர் தன்னுடைய பயணத்திற்கு ஆயத்தமானார். பணக்காரிக்கு ரொம்ப அவசரம். சொல்லுங்கள் முதியவரே, இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என ஆவலாக கேட்டாள். அதற்கு அந்த முதியவர் முதல் நாள் அந்த பெண்ணிடம் கூறியது போலவே, அம்மணி, நீ காலையில் முதலில் செய்ய தொடங்கும் செயல் மாலை வரைக்கும் நிற்காமல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். அவ்வளவுதான். அடுத்த கணம் அந்த பணக்காரி முதியவருக்கு விடை கொடுப்பதை கூட மறந்துவிட்டு வீட்டுக்குள் ஓடினாள். புது துணி ஒன்றை அளப்பதற்கு அளவுகோலை எடுத்து கொண்டாள். புதிய லினன் துணி அடுத்த அறையில் இருந்தது. அதை கொண்டு வர வேகமாக ஓடினாள். அந்த நேரம் பார்த்து அவளுடைய கால்களில் ஒரு கோழி சிக்கி கொண்டது. அவள் தடுமாறி கீழே விழுந்தாள். துணியை அளக்க வேண்டியதை மறந்தாள். கோபத்தோடு கோழியை அடிக்க அளவுகோலை ஓங்கி கொண்டு ஓடினாள். அவள் செய்த அந்த முதல் செயல் அவளை தொற்றி கொண்டு விட்டது. பாவம், மாலை வரைக்கும் கண்ணா பின்னாவென்று திட்டிக்கொண்டே அளவுகோலை ஓங்கியவாறு கோழியை துரத்தி கொண்டே தடுமாறி கீழே விழுந்து கொண்டே மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த பேராசை பிடித்த பணக்காரி. அவளுக்கு சரியான தண்டனை கிடைத்துவிட்டது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.